அவனை பார்த்தேன். இதிலுள்ள பிழை ஒற்றுப்பிழை. அவனைக்கு அப்புறம் இப்போ வர வேண்டியது வராமல் கொடுத்துருக்காங்க. அவனை பார்த்தேன் ஒற்றுப்பிழை. ஓரிடத்தில் இருந்து பறவை மற்றொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல். ஓரிடத்தில் இருந்து பறவை மற்றொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல். மெய்ப்பொருள் கல்வி எனும் கவிதையின் ஆசிரியர் வாணிதாசன். வாணிதாசன் எழுதிய நூல் வாணிதாசன் எழுதிய கவிதை மெய்ப்பொருள் கல்வி. 4ஆம் தமிழ்ச் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரையார். 4ஆம் தமிழ்ச் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரையார். ஐயம்பெருமாள், மிளகாய் அம்மாள் இவர்களின் புதல்வர் மருதகாசி. மருதகாசி அவர்களின் பெற்றோர் ஐயம்பெருமாள், மிளகாய் அம்மாள். சதி அனுசுயா என்ற நூலின் ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய நூல் சதி அனுசுயா. திருமூலரின் காலம் 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. திருமூலரின் காலம் 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. மகவொருள் படலம் உள்ள நூல் தேம்பாவணி. தேம்பாவணியில் உள்ளது மகவொருள் படலம். மனோன்மணியம் எனும் கவிதை நாடக காப்பியம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1891. மனோன்மணியம் எனும் கவிதை நாடக காப்பியம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1891. புலமை கடலான தமிழ் மூதாட்டியின் ஔவையார் நாடகம் மதுரையில் அரங்கேறிய வருடம் 1942. புலமை கடலான தமிழ் மூதாட்டியின் ஔவையார் நாடகம் மதுரையில் அரங்கேறிய வருடம் 1942. 28 என்பதன் தமிழன் வு அ. 28 என்பதன் தமிழன் வு அ. துடி என்பதன் பொருள் பறை. துடி என்பதன் பொருள் பறை. கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவர் கந்தசாமி புலவர். கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவர் கந்தசாமி புலவர். சிந்தாமணியின் ஈரான கலம்பகம் முக்தி இலம்பகம். சிந்தாமணியின் ஈரான கலம்பகம் முக்தி இலம்பகம். கல்வியே அழியா செல்வம் என்பதை எழுதியவர் மறைமலை அடிகள். கல்வியே அழியா செல்வம் என்பதை எழுதியவர் மறைமலை அடிகள். சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகையின் ஆசிரியராக விளங்கியவர் பாரதியார். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகை சக்கரவர்த்தினி. அருகுலத்து மகள்வயிர் பொழிந்தும் எனும் வரியின் ஆசிரியர் பரணர். பரணர் எழுதிய வழிகள் அருகுலத்து மகள்வயிர் பொழிந்தும். உருவகம் எது? பல்முத்து. பல்முத்து உருவகம். பஞ்சாய் பறத்தல் எனும் மரபு தொடரின் பொருள் அலைந்து திரிதல். பஞ்சாய் பறத்தல் எனும் மரபு தொடரின் பொருள் அலைந்து திரிதல். தமிழ்ச்சங்கம் ஒன்று இருந்ததை தமிழ் வேலி என குறிப்பிடும் நூல் பரிபாடல். தமிழ்ச்சங்கம் ஒன்று இருந்ததை தமிழ் வேலி என குறிப்பிடும் நூல் பரிபாடல். உறாமை எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு செய்யுளிசை அளபடை. உறாமை செய்யுளிசை அளபடை. மருதம் நிலத்திற்குரிய சிறுபொழுது வைகறை. மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் சேவல் கூவும். அப்போ வீட்டுக்கு வெளியே கட்டில் படுத்திருக்க விவசாயிகள் உடனே வயக்காட்டுக்கு போவாங்க கலப்பையை தூக்கிட்டு. இவ்வளோதுக்கு அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். மருதம் நிலத்திற்குரிய சிறுபொழுது வைகறை. பிறமொழிச்சொல் அதிகாரி. அதிகாரி பிறமொழிச்சொல். பிரின்சிபிள் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கொள்கை. பிரின்சிபிள் கொள்கை. சந்த கவிமணி எனும் பட்டத்திற்கு உரியவர் கேசிஎஸ் அருணாச்சலம். சந்த கவிமணி கேசிஎஸ் அருணாச்சலம். கேசிஎஸ் அருணாச்சலம் அவர்களின் பட்டம் சந்த கவிமணி. வேலூர் பார்த்து அடுத்து பொது அறிவில் உள்ள கொஸ்டின்ஸ். வேலூர் புரட்சியின் போது சென்னை கவர்னராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங். வேலூர் புரட்சியின் போது சென்னை கவர்னராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங். வைரம் வெட்டுவதை ஒரு குடிசை தொழிலாக செய்யும் மாநிலம் குஜராத். வைரம் வெட்டுவதை ஒரு குடிசை தொழிலாக செய்யும் மாநிலம் குஜராத். 1951 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறுபிளவு ஆண்டு. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் சிறுபிளவு ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. மத்திய அரசால் தொடங்கப்பட்ட நீர் பரப்புரை ஜல்சக்தி அபியான். ஜல்சக்தி அபியான் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட நீர் பரப்புரை ஆகும். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் காண்ட்லா. காண்ட்லா மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம். பனைகள் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1924. பனைகள் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் 1924 தோற்றுவிக்கப்பட்டது. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை.
இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? பிரிவு 21. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் பிரிவு 21 அடங்கியுள்ளது. 1951 ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் அவை 54. 1951 ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் 54. இந்தியாவின் மத்திய தெற்கு ரேகை அலகாபாத்தில் உள்ள மிர்சாபூர் வழியாக செல்கிறது. இந்தியாவின் மத்திய தெற்கு ரேகை அலகாபாத்தில் உள்ள மிர்சாபூர் வழியாக செல்கிறது. மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். சரியாக பொருத்தப்பட்டுள்ளது பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி. பிரம்மபுத்திரா நதி மானசரோவர் ஏரியில் உற்பத்தியாகிறது. கீழ்காணும் எந்த பத்திரிகை அலுவலகத்தில் சென்னை மகாஜன சபை செயல்பட்டது? தி இந்து பத்திரிகை அலுவலகத்தில் சென்னை மகாஜன சபை செயல்பட்டது. 1/3 நிலவின் தோற்றம் கூனல் நிலவு என்றழைக்கப்படுகிறது. 1/3 நிலவின் தோற்றம் கூனல் நிலவு என்றழைக்கப்படுகிறது. சூரியன் எதிர்நிலையிலிருந்து உருவாகியது? சூரிய நெபுலா. சூரிய நெபுலாவிலிருந்து உருவாகியது. புவியின் ஈர்ப்பு விசை வாயுக்களை கவர்ந்ததால் உருவானது வளிமண்டலம். புவியின் ஈர்ப்பு விசை வாயுக்களை கவர்ந்ததால் உருவானது வளிமண்டலம். அவ்வளோதான். மேட்ச் உள்ள கொஸ்டின்ஸ் அடுத்த செக்ஷனில் பார்ப்போம்.